பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாமக சார்பில் தயாரிக்கப்பட்ட திமுக அரசின் பொய் தொழில் முதலீடுகள் 34 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு மோசடி கதை என்ற ஆவணத்தை அன்புமணி வெளியிட்டார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: கடந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 11.32 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டுக்கான 1059 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதனால் 34 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதல்வர் ஸ்டாலினும் தொழில்துறை அமைச்சர் ராஜாவும் அறிவித்தனர். இதில் 40% முதலீடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டு வரும் தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்கானவை. 1059% மட்டுமே முழுமையான செயல்பாட்டிற்கு வந்துள்ளன. திமுக ஆட்சியில் இதுவரை நடந்த 8 அமைச்சரவை கூட்டங்களில் 1.56 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளுக்கு மட்டுமே ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மொத்த முதலீடுகளில் 3% மட்டுமே வெளிநாட்டு முதலீடுகள். 4.5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட மொத்த முதலீடுகளின் மதிப்பு 8.8%, அதாவது 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் குறைவுதான். ஆனால் 11.32 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வந்துவிட்டதாக திமுக அரசு கணக்கு காட்டுகிறது. இது அரசின் மோசடியை காட்டுகிறது. முதல்வர் ஸ்டாலின் தனது ஆட்சியின் போது துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய 7 நாடுகளுக்கு பயணம் செய்தார். அப்போது 34,104 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான 66 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஆனால் அதில் ஒரு பைசா கூட முதலீடு வரவில்லை. 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பு கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஒன்று கூட முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. 70,800 கோடி ரூபாய் டாடா பவர், 52,474 கோடி ரூபாய் ACME கிளீன்டெக், 42,768 கோடி ரூபாய் அதானி குழும முதலீடுகள் வரவில்லை. ஆந்திராவில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வரிச்சலுகை அளிக்கப்படுகிறது. கமிஷன் கேட்கப்படுவதில்லை. இதனால் தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீடுகள் கூட அங்கே செல்கின்றன. ஸ்டாலின் ராஜாவின் பித்தலாட்டத்தை அமலப்படுத்தவே திமுக அரசின் பொய் தொழில் முதலீடுகள் என்ற ஆவணத்தை வெளியிட்டுள்ளோம் என அன்புமணி கூறினார்.